மழை விட்டாலும் தூவானம் நிற்காத கதையாய் புடின் ட்ரம்ப் சந்திப்பின் பின்னரும் அது தொடர்பான சர்ச்சைகளும் அது தொடர்பான கதைகளும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. முதலாவதாக தற்பொழுது சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ட்ரம்பும் புட்டினும் அந்த மூடிய அறைக்குள் 3 மணி நேரம் கதைத்த விடயங்களாக சில விடயங்கள் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கும் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களுக்கும் கன்வே பண்ணியதாகவும் சில தகவல்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றன. அதிலே முதலாவது விடயமானது, புட்டின் தற்பொழுது பிடித்து வைத்திருக்கும் கிழக்கு யுக்ரைனின் பெரும்பான்மையான பகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் அதை விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்பதும் அதற்கு உக்ரைன் இணங்க வேண்டும் என்பதை ட்ரம்புக்கு தெரிவித்திருப்பதாகத்தான் முதலாவது தகவல் தெரிவிக்கிறது. அதை ட்ரம்பும் ஏற்றுக்கொண்டுள்ளது போலதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அந்த டொனட்ஸ்க் எனப்படுகின்ற அந்த பிராந்தியம் முழுவதையும் ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவதாகத்தான் ட்ரம்ப் உக்ரைனிடம், அதாவது செலன்ஸ்கியிடம் இந்த தகவலை அப்படியே கடத்தி இருக்கிறார் என்றும் அந்த நேரத்தில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நீங்கள் இதற்கு ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏனென்றால் ரஷ்யா ஒரு சூப்பர் பவர், ஆனால் நீங்கள் அப்படி அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அமெரிக்க அதிபர் ஒருவர் ரஷ்யா ஒரு சூப்பர் பவர் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள எனக்கு தெரிந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது என்பது. ஆனால் இது ஒபிஷியலாக வெளியிடப்படவில்லை, பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்த சம்பவங்கள் தான். இருந்தாலும் இப்படி ஒரு தகவல் கசியும் பொழுது அது என்ன சொல்வது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து அல்லது புட்டினும் ட்ரம்பும் இணைந்து இந்த நாடகத்தை நடத்துகிறார்களா என்றுதான் எண்ண தோன்றுகிறது. இந்த சமயத்தில் தான் நாளை திங்கட்கிழமை ஜெலன்ஸ்கி வாஷிங்டனுக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு சென்று ட்ரம்பை நேரடியாக சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான். இந்த சமயத்தில் சில யூரோப்பியன் தலைவர்களும் செல்லக்கூடிய அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த நிலையில் யூரோப்பியன் யூனியன் தலைவரும் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறார். இங்கு பிரச்சனை என்னவென்றால், ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கு பிரச்சனை யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பிரச்சனை. ஸோ இதில் ட்ரம்ப் தான் மீடியேட்டராக வந்து பிரச்சனையை தீர்க்கப் போவதாக கூறி அவர் எதையோ சாதிக்க நினைக்கிறார். அது மட்டும் தற்பொழுது தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ரஷ்யா ஏன் அந்த டொனெட்ஸ்க் பிராந்தியத்தை அதிகமாக விரும்புகிறது என்றால், அது மிகவும் என்ன சொல்வது, இண்டஸ்ட்ரியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம். ஏனென்றால் அங்கு அதிகளவான நிலக்கரி, இரும்பு தாது மற்றும் அதிக பல மினரல்ஸ், அதாவது நிலக்கல் தாது பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ள ஒரு பிராந்தியம் தான் அந்த டொனட்ஸ்க். இது உக்ரைன் நாட்டின் 20% கைத்தொழில் வளத்திற்கு தேவையான சக்தியை அந்த பிராந்தியத்தில் இருந்து தான் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய